ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லாருக்குமே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி அம்மா வீட்டு கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சுங்க. அம்மா காலையில் நேரமாகவே கோயிலுக்கு வந்துட்டாங்கங்க. நாங்கள் 1 மணி போல் தாங்க நானும் தம்பி வந்தோம். ஃபஸ்ட்டே அலங்கார பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இனிமேல் தாங்க அலங்கார பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உள்ள அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து தென்னை மரத்தோப்புக்குள்ளே தாங்க குட்டியாக ஒரு கோவில் இருக்குது. இது அம்மா வீட்டு கோயில் குலதெய்வங்க. இந்த தென்னை மரத்தோப்புக்கு அந்த பக்கம் அந்தியூர் ஏரிக்கரை தாங்க இருக்குது. பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்கங்க அம்மா. இது வந்துங்க கொஞ்சமாக சாப்பாடு பூஜை ஆகி முடிச்சது. ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க ஒரே இலையில். அந்த வீடியோவும் பார்க்கலாங்க நம்ம கடைசியில். இப்போ வந்துங்க அலங்காரம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டேன். இதாங்க அம்மா, இது தம்பி. அவங்களாம் சேர்ந்து கன்னிமாருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. வந்துங்க சித்தப்பா அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. சித்தப்பா தாங்க பூஜை பண்ணுவாங்க. இந்த சாமி பேர் என்னென்னா வீரமாத்தி அம்மன். விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரியும் போட்டு வச்சுட்டேன். இந்த 2 குத்து விளக்கு சாமிக்கிட்ட வைக்கிறதுங்க. இது தாங்க கருப்பு சாமி. இதுக்கு தான் பூஜையெல்லாம் முடிஞ்சதும் கடைசியில் இதுக்கு பூஜை பண்ணுவாங்க. கோயிலெல்லாம் நட சாத்திட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. இவங்க பண்ண அலங்காரங்க எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண பாத்திரமெல்லாம் கழுவி வச்சேங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. இது வந்துங்க சாமிக்கு வைக்கிற பழந்தேங்காய். அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்துலேயே கிணறு இருக்குதுங்க. இந்த கிணத்துக்குள்ளே மீனெல்லாம் நிறைய இருக்குது. அதையும் பார்த்துட்ருந்தோம். இது என்னன்னு சொல்ல தெரியலைங்க. தென்னை மரத்துலேருந்து வர பூ. அதை சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஒவ்வொரு சாமிக்கும் 2 வச்சுட்டு உள்ள பெரிய சிலைக்கு மட்டும் அப்படியே கொண்டு போய் வச்சுருவாங்க. நானும் வீடியோவில் தெரியலங்கிறதுக்காக நானும் வீடியோ எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் முட்டையும் செஞ்சுருந்தாங்க. ஒவ்வொரு பார்சலுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு முட்டை போட்டு குழம்பு ஊற்றி கொடுப்பாங்க. இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பூஜை ஆகிட்டுருக்குங்க. அங்கே சாமி இருக்குது. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் பார்சல் வாங்கிட்டு போயிட்டாங்க. மீதி இருக்க குழம்பு அந்த சாப்பாடு உள்ளே போட்டு நல்லா கலரி விட்டு இந்த பெரிய இலையில எல்லாம் போட்டு லைனாக உட்காந்து சாப்பிடுவாங்க. பயங்கர அலுப்பறையாகவே இருக்குங்க. ஜென்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இந்த டைமு நாங்களாம் இருக்கிறனால எங்களுக்கும் தனியாக போட்டு கொடுத்துட்டாங்கங்க. நாங்களும் சாப்பிட்டுட்டோம். பாருங்கள் வீடியோவை. எல்லாம் லைனாக எப்படி உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த தம்பி மட்டும் சாப்பிட மாட்டாங்க. இப்போது கருநாள் அன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிடுவாங்க. அதனால் விரதம்னு சொல்லிட்டு இவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அவன் இன்னும் பார்த்துட்ருக்கான். எல்லாம் பாருங்கள் சூப்பராக சாப்பிட்ருக்காங்க. ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சியும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்டா. இது கருப்பு சாமிக்கு வச்ச படையில் அதையும் சேர்த்து உள்ளே போட்டு கலரி விட்டு சாப்பிடுவாங்க. ஃபைனலாக சாப்பிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. தம்பி தான் கூட்டிகிட்டு போவான். என் தங்கச்சி ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க மாடெல்லாம் வச்சுருக்கறனால அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்களும் கோயிலுக்கு வரல. இன்றைக்கி காலையிலேயே கிளம்பி போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.